ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைல் மூங் தால் மிக்சர் செய்து காமிக்க போகிறோங்க. அப்படின்னா பாசிப்பருப்பு மிக்சருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை தண்ணி வடிக்க போகிறேன். இது போல் சல்லிக்கிண்ணம் எடுத்து தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிடுச்சிங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் இதை சேர்த்துடலாம். சேர்த்து நான் இதை அப்படியே கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்க போகிறேங்க. இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் ஃபுல்லாகவே போகணும். அதனால் வெயிலில் வைக்க போகிறேன். உங்களால் வெயிலில் வைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு துணியில் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரப்பதம் போன உடனே இது போல் ஒரு தட்டில் மாற்றியோ இல்லைன்னா அந்த வேஸ்ட்லேயோ சேர்த்து ஃபேன் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இது போல் ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பாருங்கள், வெயிலில் வச்ச எனக்கு வெயில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் இந்த சல்லி கிண்ணத்தை வச்சுக்கலாம். சல்லி கிண்ணத்தை வச்சுட்டு பாசிப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. இதை எண்ணெய்க்குள்ளேயே பாசிப்பருப்பை பொரித்து எடுக்க முடியாது. அதனால தான் இது போல் கிண்ணத்தில் சேர்த்து நம்ம பொரிக்கிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயுமே இந்த மிக்சர் அதிகமாக எடுக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தவறாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேர்க்கும்போது நிறைய நுரை வந்துடுச்சு. இப்போ இது வேக வேக நுரை கம்மியாகுங்க. நமக்கு இது போல் கிளறும் போதே நமக்கு நல்ல சவுண்டு வரும். இது வறுபட்டதுக்கான சவுண்டு வருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது. இது போல் நம்ம இப்போ எடுத்து விடுறோம் பாருங்கள். இப்போ எனக்கு பாதி அளவுக்கு இது நல்லா வறுபட்டிருக்குங்க. இது நீங்கள் 1 கிலோ கூட நீங்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சு பொரித்து நீங்கள் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹெல்த்தியாக இருக்கும். அதிகமாக எண்ணெயும் எடுக்காது. இப்போ பாருங்கள், எனக்கு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நான் கையில் எடுத்து இது போல் கரண்டியால் எடுத்து விடும்போது நல்லா கலகலன்னு சவுண்டு வருதுங்க. நீங்கள் எடுத்து ஒரு இது எடுத்து நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தாலுமே தெரியும். நல்ல மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சிருங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு தட்டில் இப்போ பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்க. நல்லா இப்போது கலகலன்னு சவுண்டு வருது. இப்போது நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நான் பக்கத்தில் ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் இந்த சேர்த்துருவேன். சேர்த்துட்டு நான் இருக்கிறது ஃபுல்லாகவே பொரித்து எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பேப்பரால் இதில் இருக்கிற எண்ணெயை அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு போகிறோம். நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் இருக்காதுங்க. ஆனால் இது மிக்சர் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து வீட்லேயே அரைச்ச தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர் சேர்த்துருக்கேங்க. சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல சாட் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பெருங்காயத்தூள் இருந்தாலுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக செய்து நீங்கள் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லா காற்று போகாமல் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.